தொட்டதும் பட்டன உடையும் குமிழ், கை பட்டதும் கலங்கு நீர் பட்ட குலம், உயிர் விட்டதும் சிலிடும் ஊன் உடல், மனம் கெட்டது மாயை மாயை மகாமாயை. நான் உண்மையிலே கார்த்திகை சித்திரை எழுதியிருப்பேன், நான் நம்பவே இல்லை. அவரா சொல்ற வரைக்கும் என்ன சொல்ல போனா 1960 70கள் வரைக்கும் ஜாதக நோட்டே வந்து கவிதை வடிவில் தான் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது தமிழ் மொழியுடைய ஒரு பெருமைகள் ஒன்று. நம்ம ஜோசியத்தை ஏற்றுக்கிறோம், இருக்குது அப்பாற்பட்டது. சித்திரத்தை போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க உருப்படுவீங்கன்னு அர்த்தம். விளையாட்டுக்கா சொல்ல இந்த தொகுப்புல மொத்தம் 55 கவிதைகள் இருக்கு. தமிழ் மரபுல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குன்னு சொல்லி பாடம் நடத்தப்பட்டு அதை நம்மளும் ஏத்துக்கிட்டு பழகின ஒரு சமூகம். நிறைய பேர் திட்டுவாங்கலாம், ஆனாதிக்கவாதி இருந்துட்டு போறப்ப என்ன நஷ்டமா போகுது. ரைட்டரா இருக்கிறதே ஒரு மனநோய் தானே. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த கார்த்திகை சித்தர் என்கின்ற பெயரை ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பு தான் பார்த்தேன். முகநூலில் பார்த்தேன். ஒரு கவிதை அதில் வந்தது, படித்தேன். யாரா ஒருத்தன் இப்படி எதிர்க்கான்னு யோசித்தான். இதான் உண்மை. இவர் இப்போதான் முகநூலில் யார் ஒரிஜினலாக எழுதுறான், யார் டுபாக்குறா எழுதுறான் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. இவருடைய முகநூல் பக்கத்தில் அந்த கவிதை வந்தது. இவர் ஏதோ ஒரு பழைய கவிதை எடுத்து இவர் போட்டிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நம்பி தான் நான் என்னுடைய நாவலில் உப்பு வண்டிக்காரன் அந்த கவிதை எடுத்து போட்டேன். இதான் உண்மை. இல்லை, நான் நம்பல. 2024 ஒரு ஆள் வந்து சித்திர மரபுல இருந்து அந்த வடிவத்தில் ஒரு கவிதை எழுதுவான் அப்படின்னு நம்பினா நம்மள மாதிரி முட்டாளி ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தமிழில் ஒன்றுமே இல்லை, தமிழ் இலக்கியத்தில் ஒன்றுமே இல்லை, தமிழ் மரபில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குன்னு சொல்லி பாடம் நடத்தப்பட்டு அதை நம்மளும் ஏற்றுக்கிட்டு பழகின ஒரு சமூகம். நம்முடைய இலக்கிய மரபு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்குது. எனக்கு அந்த அறிவு வந்து கார்த்திகை சித்தர் கிட்ட இருக்குன்னு நான் நினைச்சேன். எல்லாரும் சுலபமாக எந்த கஷ்டமுமே இல்லாமல் காலைல இட்லி சாப்பிட்டேன், சட்னி சாப்பிட்டேன், இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்புனேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு ஒரு கட்டத்தில் அதே பார்த்து பார்த்து அழுத்து போனேன். எனக்கு சம்பந்தமே இல்லாமல் நீ சீக்கிரம் செத்து போவேன்னு ஒருத்த கவிதை எழுதினா அது நல்லா இருக்குமா இருக்காதா? நான் உண்மையிலே வியந்து போய் ஏதோ பழைய சித்தர்களை தான் ஒருத்தன் வந்து எழுதியிருக்கான் நம்பி, அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி இது எங்கேருந்து கண்டுபிடிச்சேன் நான் இவர்கிட்ட போய் ஃபோனில் கேட்க போய் அதை நான் தான் எழுதுனேன் அவர் சொல்லி. அப்புறம் சரி நான் இதை பயன்படுத்தினேன் சொன்னேன். அவர் அப்போ நான் சொன்னேன், நீ என்ன லூசு மாதிரி பேசுறீங்கன்னு. நான் உங்கள் ஊர் பேரை போடுறேன், வெறும் கார்த்திகை சித்தர்னு எவனும் நம்ப மாட்டான் அப்படின்னு சொன்னப்போ அவர் திருக்கோவூர் சித்தர்னு போடுனாரு. இருக்கிறதே தலைவலியாக இருக்குது. ஏன் அந்த திருக்கோவிலூர் சித்தர்னு போட்டால் என்ன நஷ்டமாயிட போகுது? ஆனால் இப்போ என்னுடைய நாவலில் திருக்கோவிலூர் கார்த்திகை சித்தருங்கிற பேர் தான் அந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. எனக்கு வந்து நான் படிக்கிற காலத்தில் 1984 இருந்து என்னை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய இலக்கியம்னா சித்திரை இலக்கியம் தான். அவன் தான் நீ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவன். அவன் தான் நீ கவிஞர்னு அவன் சொல்லவே இல்லை, நீ ஒரு உயிர்னு அவன் சொன்னதே இல்லை. நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே நம்பர். அதுதான் தமிழ் இலக்கிய மரபுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவன் தான் வந்து தனக்கு பேர் கூட வச்சுக்காத ஒருத்தன். தன்னுடைய காலடி தடத்தை தானே அழித்தவர்கள், தன்னுடைய நிலையே சுமையென கருதவர்கள் தான் சித்தர்கள். அந்த மரபுல திருக்கோவிலூர் கார்த்திகை சித்தர் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்து. இனிமே அவர் கவிஞர் தாமிரபாதின்னு போடக்கூடாது, கார்த்திகை சித்தர்னு மட்டும்தான் போடணும். திருக்கோவிலூர் வேணா சேர்த்துங்க. இது நல்லது, உங்களுடைய எழுத்து வாழ்க்கைக்கே நல்லது, இலக்கிய வாழ்க்கைக்கே நல்லது, தமிழ் மொழிக்கும் நல்லது. ஏன்னா இங்க ஒரு 100-200 பாரதி இருக்கான். எந்த பாரதியை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு குழப்பமா இருக்கு. சரியா? தடிக்கு விழுந்தா பாரதியா இருக்கான். இது நல்ல பேரா இருக்கு. நான் விளையாட்டுக்கா சொல்ல, இதுல உங்களுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு, மரபின் தொடர்ச்சி இருக்கு, மொழியின் தொடர்ச்சி இருக்கு, இலக்கியத்தின் தொடர்ச்சி இருக்கு.
அப்புறம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பண்பு அல்லது இந்திய இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னா, இந்த மறுபிறப்பு, மறுஜென்மம், பூர்வம், புண்ணியம், பாவம் இதை எல்லாத்தையும் நீக்கிட்டு பேசின ஒரு இலக்கியம் சித்திரை இலக்கியம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து 2 மணிக்கு இங்கே வந்தேன். சிவவாக்கியாருடைய ஒரு பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருந்தது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியே. பட்டினத்தாருடைய ஒரு பாட்டு 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பட்டினத்தார்கிட்ட போய். அவனை என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு சந்தோஷமா இருக்க கூட விட மாட்டானுங்க. அந்த பட்டினத்தாருடைய ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நெஞ்ச உருக்கிற பாட்டு. எத்தனை நூற்றாண்டு கழிச்சும் அந்த பாட்டை நம்மளால மறக்கவே முடியல. நம்முடைய வாழ்க்கை என்னன்னு சொல்ற ஒரு பாடல். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் பெருகி அன்பில் பொருந்தி. இந்த அன்பில் பொருந்திங்கிற வார்த்தை ரொம்ப காதலான வார்த்தையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி இப்படி ஒரு வாக்கியத்தை நான் உருவாக்கக்கூடாதா? அன்பில் பொருந்தி. இந்த மனித வாழ்க்கையை அத்தனை வரிகளில் அவ்வளவு சுலபமாக சொன்ன ஒரு மரபு நம்முடைய மரபு, நம்முடைய சித்தர் மரபு. தனக்கு பேரே வேணாண்டு போன ஒரு மரபு. இன்னைக்கு கவிஞர்கள் நவீன கவிஞர்கள் சொல்றாங்க. கவிஞர் தான் இருக்க முடியும், நவீன கவிஞர்னு ஒன்று இருக்க முடியாது அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உதாரணமா இந்த அளவுல நான் வந்து என்னுடைய பேச்சை சொல்கிறேன். ரொம்ப ரசித்து அந்த கவிதை புத்தகம் படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக பெண்களை திட்டதுனா எனக்கு ரொம்ப சக்கரை பொங்கல் போய் சாப்பிட்ற மாதிரி. உண்மையதான். நிறைய பேர் நான் திட்டுவானீங்கலாம் ஆணாதிக்கவாதி. இருந்துட்டு போகிறப்ப என்ன நஷ்டமாக போகுது. அந்த பாட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அம்மா, உங்கள் அண்ணன் வந்து மனைவிக்கு ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு ஆள், அது எனக்கு தெரியும். நீ இன்னும் ஒரு 6 மாதம் 2 கவிதை புத்தகம் எங்கே மடத்தில் தான் போய் தேடணும். பார்த்துக்கோ, சத்தியமாக சொல்கிறேன். அந்த கவிதையில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவரு அங்கே திருக்கோவிலூர் ஒரு ஆன்மீக பூமி, பக்கத்தில் திருவண்ணாமலை இருக்குது. பார்த்து பத்திரமா இருந்துங்க. சரி. தொட்டதும் பட்டன உடையும் குமிழ், கை பட்டதும் கலங்கு நீர் வட்ட குளம், உயிர் விட்டதும் சிலிரும் ஊனுடல், மனம் கெட்டதும் மாயை மாயை மகாமாயை. இதை தான் நான் முதல்ல படித்தேன். கவிதை எனக்கு சொன்ன ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் உண்மையிலே கார்த்திக் சித்தரை எழுதியிருப்பேன்னு நான் நம்பவே இல்லை. அவராக சொல்கிற வரைக்கும் நான் போய் சித்தர் பாடலாம் தேடுறேன், யாரா எழுதியிருப்பான். உண்மையிலே நெஞ்சு உருகி மனம் உருகி நான் ரொம்ப ரசித்து அதிலேயே நான் நாவல் எழுதுகிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க நான் நாவல் எழுதிட்டேன், நாவல் ஆசிரியர். இதெல்லாம் எனக்கு எந்த மதிப்புமே இல்லைன்னு சொல்லி தந்த ஒரு பெரும் ஆசான்கள் தான் இந்த சித்தர்கள். அந்த இடத்த நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்க. சித்தர்கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் உருப்பட்டுருவீங்கன்னு அர்த்தம். விளையாட்டுக்காக சொல்ல இந்த தொகுப்புல மொத்தம் 55 கவிதைகள் இருக்கு. இந்த வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் ஏன் இந்த எழுதி பார்க்கணும், பூசா எழுதி பார்க்கணும், பூசா சிந்திச்சு பார்க்கணும், பூசா வார்த்தையில தேடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து இந்த புத்தகம் முதல்ல எனக்கு தெரிஞ்சு கடந்த 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் கவிஞர்களுக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா முதல்ல வடிவம், அதுக்கு முன்னாடி அதில் இருக்க வார்த்தைகள், அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ காதலை ஏங்கி ஏங்கி எழுதுறது வேற, காதலே எதை வேணான்னு எழுதுறதுக்கு ஒரு மனசு வேணும். இதில் ஒரு பாட்டு இருக்கு, அது என்ன வாய் எப்படி நாரும், மூக்கு எப்படி நாரும், ஆரே இருக்கார், நான் இதில் அவரே இருக்காரு. அதை எழுதுறதுக்கு ஒரு மனசு வேணும். நான் திருப்பி அந்த கவிதை என்னுடைய மனசில் என்றும் நினைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வரி. தொட்டதும் பட்டென உடையும் குமிழ், கை பட்டதும் கலங்கு நீர் வட்டக்குளம், உயிர் விட்டதும் சில்லிடும் ஊன் உடல், மனம் கெட்டதும் மாயை மாயை மகாமாயை. ஒரு ரைட்டர் அல்லது ஒரு வாசகன் எப்படி போய் தனக்கான ஒரு ரைட்டரை போய் கண்டுபிடிக்கிறான்? அந்த வார்த்தைகள் வழியாக தான் கண்டுபிடிக்கிறான். உனக்கு இந்த உடல் சம்பந்தமா, இந்த வாழ்க்கை சம்பந்தமா, நம்முடைய கற்பனைகள் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி நெருப்பு வச்சு எரிச்சிட்டு போகுது சில வார்த்தைகள்.
நண்பர் சொன்னார், உங்களுடைய குரல்களை உயர்த்தாதீர்கள், உங்களுடைய வார்த்தைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொன்னது. இப்போ இந்த வார்த்தைகள் தான், இது வெறும் வார்த்தைகள். இதை படித்தப்போ எனக்கு ரொம்ப நினைவுக்கு வந்தது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இப்போ அண்மையில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஐசியூவில் பட்டுருக்கும்போது என் முன்னாடி வந்தா, இனிமேல் சிகரெட்டை குடிக்க மாட்டீங்களா? குடிக்கக்கூடாது. சரி, குடிக்காமல் இருக்க பார்க்குறேன். சரக்கு குடிக்க மாட்டீங்களா? குடிக்கக்கூடாது. நீங்கள் ஏன்? நம்ம பசங்க 2 பேரும் கல்யாணம் கட்டுற வரைக்கும் அந்த சிகரெட்டையும் தண்ணி நிறுத்தினா என்ன? அவள் கேட்குற கேள்வி என்னது? உடம்பு கட்டுரும், நீ சிகரெட் குடிக்கான்னு சொல்ல. உன்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், சரக்கு குடிக்கான்னு சொல்ல. உன் லிவர் கட்டுரும், நீ குடிக்காமன்னு சொல்ல. பசங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் நான் ஒரு அவசியம். அப்ப இந்த மனித உறவு என்பது யாரு? ஐசுக்குள்ள பேசுற பேச்சு அது. அவன் இருக்கிறதுலே இந்த உலகத்திலேயே ரொம்ப நரகமானது, ரொம்ப ரொம்ப நரகமானது எங்கன்னா ஐசுக்குள்ள படுத்துறது. அதுக்கு முன்னாடி இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினுக்குள்ள படுத்துருக்கிறது. கரெக்டா? அந்த எம்ஆர்ஐ உள்ள போகும்போதும் இனிமேல் சிகரெட் குடிக்காதீங்க, இனிமேல் சரக்கு குடிக்காதீங்க. அப்போதான் உடனே குடிச்சா தரணும் ஆசையாக வந்தது. குடிக்காதான்னா அவன் குடிக்கணும் போல் இருக்கு. இது மாதிரி என்னன்னா இந்த மனித உறவுகள் இந்த கவிதைக்காக சொல்ல வர சித்தர்கள் சொன்னான். உன்னுடைய உறவுகள் எப்படிப்பட்டது? உன் முண்டாட்டி, உன்னுடைய பிள்ளைகள், உறவினர்கள், உன்னுடைய நண்பர்கள்லாம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு இந்த கவிதை சொல்லுவேன். அதுக்காக சொல்ல வந்தோம். அது எனக்கே அது உதாரணமாக அண்மையில் நடந்தது. இப்போ இந்த கவிதைகளை படிக்கும்போது திருப்பியும் வந்து நம்முடைய மிகவும் உயர்வான காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுக்காக உயிரே விட்டுருவேன். அந்த அம்மா என்ன ஆகாது, நான் இல்லைன்னா என் முன்னாடியே செத்துருவா அப்படின்னு நான் சொல்கிறேன். அல்ல என் முன்னாடி என்ன அடுத்த ஜென்மத்தில் நீ தான் பிறக்கணும்னு அவர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை, இது நிஜத்தில் நான் நடக்கவே கூடாது. இல்ல, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன அந்த மரபு, அந்த கவிதை இதுக்குள்ள வருது. நான் சொல்றேன், இந்த கவிதைகளை படிச்சப்ப நான் உண்மையிலேயே என்ன உணர்ந்தேன், இந்த வாழ்க்கையின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஏதோ நம்ம அந்திமலை பத்திரிகை ஆஃபீஸில் ஒரு புக்கு பண்டல் பண்ணிருக்காங்க, கீழே வந்து அப்படியே செத்து போயிட்டோம். ஒண்ணுமே இல்லை. ராத்திரி நல்லா சாப்பிட்டு படுத்தா காலையில் 5:30 மணிக்கு கையால் வரல. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இது இந்த கவிதையில ஒரு இடத்துல வருது, எத்தனை கோடி மனிதர்கள் இந்த பூமியில பிறந்தான், எத்தனை கோடி மனிதர்கள் செத்து போயிட்டான். இல்லை நீ யாருடா? நெஞ்செருப்பு நாவல்ல ஒரு வரி வருது, திருக்கோயிலில் மையப்படுத்தி அந்த ஆற்றல் இருக்குல்ல, மணல் இருக்குல்ல, அதுல எத்தனை கோடி மணல் இருக்கு. இது மாதிரி இந்த பூமி தோன்றிய காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் எத்தனை பேர் இறந்தான், பிறந்தான், செத்து போனான், அழுதான், காதலுக்கா தீக்குழி செத்து போனான், இல்லை மந்துக்குழி செத்து போனான். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தம்பி, நீ ஒன்றும் இல்லை தம்பின்னு சொல்றதா இந்த கவிதை புஸ்தகம். உன்னுடைய கற்பனைகள், உன்னுடைய ஆசைகள், இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இந்த திருக்களம். திருக்களம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. செத்து போன உடல் நீங்க பொருள் புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். செத்து போன உடலை ஏங்க இது எங்க புருஷனுடைய உடல்னு கட்டி பிடிச்சி அழுகுற முன்னாடி இருக்கா? என்னை விட்டுட்டு செத்து விட்டானே தான் கவலைப்பட்டு அழுவாங்க. இவன் செத்துட்டான்னு யாருமே கவலைப்படல. என்ன இப்படி தெருவில் விட்டு போயிட்டீங்களே, இம்மா கடனை விட்டுட்டு போயிட்டீங்களே, இந்த அரியா பிள்ளையில விட்டுட்டு போட்டியே, எது ஒரு ஊட கட்டி வச்சுட்டு போனியா, என்ன நல்லா வாழ வச்சியா, ஒரு நகை நட்டு வாங்கி போட்டியா, ஒரு கோயிலுக்கு வளர்த்து கூப்பிட்டு போனியா, எதையுமே பண்ணாம செத்து போட்டான் பாரு. இதுதான் இந்த வாழ்க்கையில. இது பொண்டாட்டியா இல்ல அது புருஷனான்னு தெரியல. இப்போ இந்த உரைநடை இலக்கியம் தமிழ்ல வருவதற்கு வளர்வதற்கு முன்பாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ் மொழி மாதிரி பிற மொழிகள் இருக்கான்றது. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கவிதை வடிவமாக தான் இருந்திருக்கு. எதுதான் இருந்தாலும் சரி, பேசுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கவிதை தான். விடை சொன்னா கூட அது ஒரு கவிதையை தான் சொல்றானோ. ஜோக் அடிச்சா கூட விடை சொல்லு சொல்றாங்களா பழைய காலத்துல. அது எல்லாமே ஒரு கவிதை வடிவமாக தான் இருந்தது. என்ன சொல்ல போனா 1960, 70கள் வரைக்கும் ஜாதக நோட்டே வந்து கவிதை வடிவில் தான் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது தமிழ் மொழியுடைய ஒரு பெருமைகள் ஒன்று. நம்ம ஜோசியத்தை ஏற்றுக்கிறோம், இருக்கிறது அப்பாற்பட்டது. ஆனா அவன் எழுதுகிறது எல்லாமே கவிதை வடிவமா இருக்கு. அது இன்னைக்கும் படிக்கிற மாதிரியா இருக்கு, ரொம்ப ரசிப்பா இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இந்த கொலைச்சிந்து பாடினாங்க இல்லையா, 1910, 20 வரைக்கும் இருந்தது தமிழ்நாட்டில். அவங்களுடைய பாடல்களும் கவிதை வடிவமாக தான் இருந்தது. இந்த கொலைச்சிந்தும் கவிதை வடிவமாக தான் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே போகிறோம். அந்த மரபுல வந்து நம்முடைய உரைநடைகள்
இலக்கியம் வந்த பிறகுதான் நம்முடைய கவிதை வடிவிலிருந்து நம்ம போகிறோம். யார் வேணாலும் கவிதை எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். இப்போ ஃபேஸ்புக்கு கவிஞர்களே ஒரு பெரிய டீம் உருவாயிட்டான். என்ன சொன்னா திட்டுவாங்க, நம்ம என்ன பண்றது? நம்ம வாய் நல்ல வாயும் கிடையாது. அதாவது என்ன எது கவிதை, எங்க எழுதுறது கவிதைங்கிறது ஒரு அளவு இல்லை. சரி, அதுக்குள்ள போக வேண்டாம், நம்ம விட்டுலாம். நம்ம அண்ணன் அதுக்கடுத்தது அப்புறம் வந்து நம்முடைய இலக்கிய மரபுங்கிறது நிலையாமை பற்றி பேசியது தான். நீங்கள் எல்லா காப்பி இலக்கியமாக இருக்கலாம், சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம், பக்தி இலக்கியமாக இருக்கலாம், உரைநடை இலக்கியத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட அனைத்து இலக்கியங்களுமே நிலையாமை தான். நீ செத்துருவ, ஆனால் இருக்கிற நேரத்தில் பாவ புண்ணியத்தை சேர்க்காம இருறா. கொலை செய்யாத, பழி செய்யாத, பொய் பேசாத, பிறர்மனை நாடாத, இப்படி ஆயிரக்கணக்கான புத்திமதிகளை சொல்லக்கூடிய இலக்கியமாக இருந்தது. அப்போனா நிலையாமை வேற இலக்கியங்களில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில், பிற இலக்கியத்தில் நிலையாமையை பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. இந்த புஷத்தில் தெருக்களத்தில் கூட இந்த செத்துப்போன உடல் இருக்கு இல்லையா, தெருக்களம்ங்கிறது செத்துப்போன உடல் தான், வேற ஒன்றுமே இல்லை. செத்து போய் புதைக்க போன நேரத்தில் சீக்கிரம் பணம் வச்சா தேவலான்னு தான் இப்போ எல்லாரும் நினைக்கிறான். இன்னும் 1 மணி நேரம் வச்சுக்கலாம் யாரும் நினைக்கிறானா? சீக்கிரம் பசிக்குதுன்னு சொல்லுவான், அது வேற விஷயம். இந்த தெருக்களம்ங்கிறது செத்து போன உடல். அந்த உடலை பார்த்து மனைவியோ பிள்ளைகளோ மற்றவர்களோ அது வேணும்னு எப்போதும் வேணும்னு ஆசைப்படுறதில்லை. கொஞ்ச நேரம் அழுவாங்க, யாராவது ஜனங்க வந்தால் மட்டும்தான் கட்டி பிடிச்சி அழுவாங்க, அப்புறம் திருப்பி உட்காந்துக்குவாங்க. நிறைய சாவு வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், அந்த யாராவது சொந்தக்காரங்க வந்தால் போய் அழுவாங்க, அப்புறம் உள்ளே போய் இருக்கிற ஜாமான்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வருவாங்க. இது இந்த கதவை போட்டு அந்த ஜன்னலை போட்டு ஜாமான் சட்டு முடி ஜாமான் காணாப்பட போது இங்கே செத்து இருக்கிறது யாரு? புருஷன். அங்கே நம்ம உள்ள போய் என்ன பண்ணுறது? இதுதான் வாழ்க்கை. இது வந்து நம்ம ஏதோ புனித காதல் பேசுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பார்த்துருக்கேன் சாவு வீட்டில் எல்லாத்தையும். ஒரு பக்கம் டீ கொடுப்பான், என்ன மாலை வாங்க போனது ஏன்டா இவ்வளோ லேட்டு சாணம், இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடத்தக்கூடாது. தெருக்களம் ஆக்சுவலி அந்த கவிதை ஒவ்வொரு தெருக்கு அந்த பிணத்தை படுக்க வச்சுக்கிட்டு நம்முடைய கார்த்திகை சித்தரவில் ஒரு 10 கவிதைகள் எழுத வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை நான் வைக்க விரும்புகிறேன். காரணம், மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையின் மீதான என்னுடைய ஆசைகளை அது நீக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த ஆசைகள் மீது மட்டும் இல்லை, பொருள் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், புகழ் வேண்டும். எனக்கு மீட்டிங்கு போடல, எனக்கு வரவேற்பு கொடுக்கல, எனக்கு சாகித்ய அகாடமி கொடுக்கல, என்னை பற்றி எவனும் பேச மாட்டாங்க. அந்த கவலையிலிருந்து விடுவிச்சியே புண்ணியமா நீ வாழ்க. இது ஒரு கவலை. என்னை பற்றி எவனும் எழுதல, ஃபேஸ்புக்கில் லைக் போடலங்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு, சண்டையா இருக்கு. இலக்கியவாதிகள் இப்போ எதுக்கு தான் சண்டை போடுறதுன்னு இல்லை. நான் ஸ்டேட்டஸ் போட்டு அது கமெண்டே போட மாட்டான், உன்னை ஃப்ரெண்ட் வந்து நீக்கிறேன். என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், மனுஷபுத்திரன் என்னுடைய நண்பர். நான் அண்ணன்ட்ட சொன்னேன், இனிமே நீ வந்து இந்த கவிதையை மட்டும் எழுது. இந்த கவிதை எழுதுக்கு ஒரு 500-1000 பேர் இருக்கான், நீ 500-1000 பேர் இப்போ ஒரு ஆளாக நிற்காத, இதில் இந்த பக்கம் வந்துடுங்கிறான். அவர் என்ன முழுசா சித்திர ஆகலன்னு தெரியுது. என்னதுக்கு தாமரை பாரதி, அதை விட்டுரு. இந்த இதை வேற ஏதோ என்னது வேற ஏதோ கவிதை போட்டு அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் எடுபடாது. உண்மையிலே சொல்றேன், இன்றைய தேதிக்கு இது எல்லாமே எடுபடாது. இந்த தெருக்களை வந்து நிற்கும். ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு பையனுக்கு இது சவாலை ஏற்படுத்துகிறது. இதுதான் உண்மை. நீங்கள் இன்னொரு புதுசில் எழுதி அவனுக்கு சவால் எந்த விதமான சவாலும் ஏற்படுத்தலை. அது ஒரு தகவல், வார்த்தைகளுடைய கூட்டமைப்பு, அவ்வளோதான். இது மட்டும்தான் அவனுடைய உடலை பற்றி, அவனுடைய மனசை பற்றி, அவனுடைய ஆசையை பற்றி. தம்பி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம வர்றா. வெல்லவே முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாவும் தானே அனாதையாக செத்து போச்சு. வெல்லவே முடியாதுன்னு சொன்ன கலைஞரும் செத்து போயிட்டாரு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வச்சிருக்கான். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ராமசாமி அனாதை பணமாக கொரோனா செத்து போயிட்டான், பணத்தை வாங்கவே ஆள் இல்லை. அப்படின்னு சொல்றது எது? இலக்கியம். மேம்பட்ட இலக்கியம் மட்டும் தான் சொல்லித்தரும். இதுதான் வாழ்க்கை சொல்றது. உண்மையாலே எல்லாத்தையும் துறந்த நாளால் மட்டும்தான் கவிதை எழுத முடியும். எல்லாத்தையும் துறந்த நாளால் மட்டும்தான் இலக்கியம் எழுத முடியும். ஏன் 1000 வருஷம் சித்தர்கள் இவ்வளவு நாள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கான்? ஒரு மனமாதும் ஒரு குணமாகி இன்ப சுகம் பெருகி அன்பில் அப்படிங்கிற வார்த்தை நான் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்க என்னுடைய உடலோட. இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த வார்த்தைகள் இருக்க போகுது. ஏன்னா அது மனித வாழ்க்கையை பற்றி பேசுது, அன்பை பற்றி பேசுது.
அந்த அன்புக்குள்ள இருக்கிற கசப்பை பற்றி பேசியது. நீ ரொம்ப செண்டு அடிச்சு மேக்கப் பண்ணி அடிச்சு கொண்டாட அந்த உடல் இருக்கே, அது எம்மா நாத்து அடிக்குது. நீயே கொஞ்சம் மூந்து பாரு. காலையில போட்ட சட்டையை சாயங்காலம் போட முடியுதா? இது உண்மை. இதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்க. ரொம்ப ஆடம்பரம் பண்ணாத, அட்டகாசம் பண்ணாத, கொலை பண்ணாத அப்படின்னு சொல்றதுதான் அந்த சித்தர் இலக்கியம். இந்த சித்தர் இலக்கியத்துக்கு உண்மையிலேயே நான் மனப்பூர்வமா, நான் பொதுவாக எனக்கு ஒரு மனநோய்க்கு எந்த இலக்கியவாதையும் பாராட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது. அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது என் பழக்கம். புரியுதா? எவன் எதுனாலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? ஏன்னா தப்பா இருக்கும், தமிழ் தெரியல, வாக்கியம் தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நோய், மனநோய். இப்போ கரிகால அளவுக்கு எனக்கு புகழ்ந்து பேசலாம் மனசு வராது. பொதுவா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநோய். இப்போ ரைட்டரா இருக்கிறதே ஒரு மனநோய் தானே, இல்லையா? ரைட்டரா இருக்கிறதே ஒரு மனநோய் தான். இவன்லாம் எவனுமே சரியில்லை, அந்த நாட்டை சீர்திருத்த போறேன்னு சொல்லிட்டு நான் கவிதை எழுதி சீர்திருத்த போறேன் நம்புறதே ஒரு மனநோய் தானே. நாவலை எழுதி நான் நாட்டை சீர்திருத்த போறேன் நம்புறது பெரிய மனநோய் இல்லை? ஒரு பெரிய மனநோய்களுடைய கூடாரத்தில் இப்போ நான் உட்காந்துருக்கேன். புரியா? நீங்களும் நல்லவங்க இல்லை. சரி, குறை சொல்ல. எனக்கு திரும்ப நான் பட்டினத்தார்ட்ட, சித்தர் பத்திரகிரியார்ட்ட, சிவவாக்கியார்ட்ட நான் போறேன். நான் ரொம்ப படிக்கிற காலத்துல இருந்து இப்போவும் வரைக்கும் ரொம்ப ரசிக்கக்கூடிய அந்த சொல்லும் எதுக்கோ அவன் ஆசையை உருவாக்குறது ரொம்ப எளிது, ஆசையை துறக்கிறது தான் ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஜென் கவிதைகள் தெரியும், லாவர்ஸ் கவிதைகளை படிச்சிருப்பீங்க. நம்முடைய மரபுகளை எல்லாருமே அப்படிதான், எல்லாத்தையும் துறந்தான் போகிறோம். அப்படிப்பட்டவனுடைய இலக்கிய மரபுல வந்திருக்காரு. நீ ஒன்றும் இல்லை, நீ வாழ்க்கைங்கிறது நினைக்கிறது ஒன்றுமே இல்லை, நீ ரொம்ப அழட்டிக்காதங்கிறது தான் என்னுடைய வார்த்தை. உன்னை கேட்டு என்ன கேட்டால் இப்போ மழை பெய்யுது, என்ன கேட்டால் காத்தடிக்குது, என்ன கேட்டால் வெயில் அடிக்குது, என்ன கேட்டால் ராத்திரி வருது, என்ன கேட்டால் பகல் வருது, என்ன கேட்டால் சூரிய சந்திரன் வருது, இல்லை நாவலிஸ்ட்லாம் கேட்டால் வருது. அது ஒன்றுமே வரல. அது தன் நீர் உள்ள சூரிய சந்திரன் பூமி எல்லாம் சுற்றுது. இன்னும் ஒரு ஆச்சரியமா இருக்கு, பூமி சுற்றுதுன்னு தெரிஞ்சு நம்ம 150 மாடி கட்டுறோமா இல்லையா? இது மாதிரியான அதிசயங்களை அது புறக்கணிக்குது. இதுல நீங்க விலகிருன்னு சொல்லுது இந்த இலக்கியம். உண்மையிலே ஒரு படிப்பு என்பது, இலக்கியம் என்பது, கவிதை என்பது என்னன்னா எல்லாத்தையும் விட்டு விலகி கொஞ்சம் நிம்மதியாருன்னு சொல்லித்தரதான் அந்த பாடம். இதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படை. திருடாத, பொய் பேசாத, ஆசைப்படாத, சொத்து சேர்க்காத, இது மாதிரியான பண்புகளை சொல்லித்தருதான். மனிதன் மனிதனாக இரு என்று சொல்லி தருவதற்காகத்தான் இலக்கியம் எழுதப்படுகிறது. இப்ப நம்ம எழுதி தரது பூரா இலக்கியம் நான் சொல்ல மாட்டேன். என்ன அந்த விதத்துல இந்த சித்தருடைய மரபை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்துல இந்த கவிதையில நான் ஒரு 2-3 கவிதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப பிடிச்ச, எல்லாமே பிடிச்சது, அதுல சிலது ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் நான் இருக்கிறது நல்லது இல்லை. ஒரு கவிதை எப்படி வார்த்தைகளை அவர் கட்டமைச்சிருக்கார். ஏன் நான் தாமிரபாத்தின்னு சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு, அப்படி சொல்ல மாட்டேன். கார்த்திக் சித்தர், இனிமே அவருக்கு அதுதான் பேர். கார்த்திக் சித்தருடைய கவிதையில 6 குதிரை ஆடி ஓடும் அற்ப ஓடும், சிறு இன்பம் தேடி ஆடும் குற்ற குடம், மறுபிறப்பை நாடி ஆடும் தீய வேடம், தெருகலம் ஆனப்பின் உறவெல்லாம் தீண்டுமோ. இதுதான் இன்னொன்னு, இந்த கவிதையுடைய கடைசி கவிதை. இதுதான் இந்த கவிதையுடைய கடைசி, இந்த புத்தகத்துடைய கடைசி கவிதை. அந்த கடைசி கவிதையில இதுதான் கடைசி வார்த்தை, இந்த தெருகலம்ங்கிறது. அதுதான் இந்த புத்தகத்துடைய தலைப்பா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவதுன்னா 6 குதிரை ஆடி ஓடும் அற்ப ஓடும். இந்த 6 குதிரை என்னன்னு நீங்க தெரிஞ்சுங்க. உங்களுடைய உடம்புல இருக்கிறது தான், வேற எங்கேயுமே இல்லை. இந்த 6 குதிரை ஆடி ஓடும் அற்ப ஓடும். இந்த உடம்புங்கிறது ஒரு அற்ப ஓடும். சிறு இன்பம் தேடி ஆடும் குற்ற குடம், மறுபிறப்பை நாடி ஆடும் தீய வேடம், தெருகலம் ஆன பின் செத்து முடிந்த பின் அன்பின் உறவெல்லாம், அம்மா கரிசோறு ஆக்கி போட்டாங்க, அன்பின் உறவெல்லாம் தீண்டுமோ. இந்த உடலை தீண்டுமா? இப்ப என்ன பண்றான், தீண்டக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து வச்சுட்டானுவோம். எதா இருந்தாலும் கண்ணாடிக்கு மேலே தொட்டுக்க தடவிக்க.
இப்போ அது கூட அந்த பூ வந்து அவன் ஒருத்தன் தொடச்சிக்கிட்டே இருக்கான் ஈ எறும்பு வராம. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ இந்த உடல் என்பது இன்று என்னவாக மாறிக்கிறது? ஆசை கணவன், ஆசை குழந்தை, ஆசை மகள், ஆசை மகன், எல்லாமே தீண்டுமோ? தீண்டாது. இதை உணரணும். அடுத்த ஒரு கவிதை. ஓட்டை பிரித்தே உள் இறங்கும் ஆசை. ஓடு. ஓட்டை பிரித்தே உள்ளிறங்கும் ஆசை, கூட்டை பிளந்தே ஊடுருவும் ஆசை, காட்டை திறந்தே கலந்தாடும் புலனடைக்க, பூட்டை திறந்தால் போகுமே யாவுமே. மரணம்ங்கிற பூட்டு திறந்ததுன்னு வச்சுக்க, உங்களுடைய கோட்டை கொத்தலம், தங்க செயின், தங்க பீரோ, 10 மாடி பிளாட்டு, அந்த ஊரில் வாங்கி வச்சிருக்க பிளாட்டு, இந்த ஊரில் வாங்கி வச்சிருக்க பிளாட்டு, எல்ஐசி பத்திரம் ஒன்றுத்துக்கும் உதவாது. பூட்டை திறந்தா முடிஞ்சு போச்சு. அதான் ஓட்டை பிரித்தே உள்ளிறங்கும் ஆசை, கூட்டை பிளந்தே ஊடுருவும் ஆசை, காட்டை திறந்தே கலந்தாடும் புலனடைக்க, பூட்டை திறந்தால் போதும் போகுமே யாவுமே. அதே மாதிரி தானாக உதிரும் மலர் இக்காயம், தானாக உதிரும் மலர் இக்காயம், ஊனாக வளர்த்தே வந்தேன் நாளும், தேனாக பேசி மயக்கியோர் கண்டு, வீணாக வளர்த்தேன் ஆசை தனையே. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? தானாக உதிரும் மலர் இக்காயம். இந்த காயம்னா இப்ப நம்மளுக்கு பெருங்காயம் தான் ஞாபகம் வரும். சித்தர்களை படிச்சாதான் காயம்னா உடம்புன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஒரு சொல்லை திருப்பி எப்படி அடுத்த தலைமுறைக்கு புதுப்பிச்சு நம்ம கொடுக்குறோம். அந்த சொல்லை இன்னைக்கு நம்ம வந்து பேசுறோம். காயம்ங்கிற சொல்லை இப்போ யாரையும் நம்ம பயன்படுத்ததே இல்லை. அப்போ கார்த்திகை சித்தர் மூலமாக காயம், களம் என்கின்ற வார்த்தைகள் நமக்கு புழக்கத்திற்கு வருகிறது. இந்த புழக்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் நாம் உயிரோடு வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை, எழுத்தாளருடைய முக்கியமான கடமை என்று நான் கருதுகிறேன். அதே மாதிரி அடுத்த கவிதை யாரை பார்த்து இது எதுனாரு எனக்கு தெரியாது. காலிக்கும் போது எதுனாரா இல்லை கல்யாணம் கட்ட பிறகு எதுனாரா எனக்கு இந்த கவிதை தெரியாது. அது அவரு பிரச்சனை. கால் நகை கணுவிலேறிய அழுக்கும் நாரும், கால் நகை கணுவிலேறிய அழுக்கும் நாரும், வேல்வெளி இமைகிலேறு ஊளை நாரும். நம்ம எப்போதுமே நம்ம பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே கண் அப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு, தலைமுடி இருக்கு. இன்னும் நம்ம நாட்டில் வந்து பொம்பளை கூந்தலுக்கு வாசனை இருக்கா வாசனை இல்லையா இதே பிரச்சனை நிற்கிறானோ. காசா பிரச்சனை விட இவனுக்கு மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனை தான். இதை தம்பி நான் சொல்ல, அவர் எதிர்க்காரு, நீங்க அவர்கிட்ட தான் பிரச்சனை பண்ணும். புரியுதா? கால் நகை கணுவிலேறி அழுக்கும் நாரும், வேல்விழி இமைகிலேறு ஊளை நாரும், தோல்விழி வெளியேறு வேர்வை நாரும், தோல்வழி வெளியேறு வேர்வை நாரும், கோல் கொண்டாடும் கொழும் பாம்பே அரி. நீ இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க தம்பி அப்படிங்கிறார். எதெல்லாம் நம்மளுடைய உடல்ல நாரும். நீ எத்தனை தான் செண்டு போட்டாலும், பான்ஸ் பவுடர் போட்டாலும், என்ன போட்டாலும் இந்த கருமாதிக்கு அது நாற்றம் தடுக்காது. அது பார்த்துட்டா போதும். அடுத்த கவிதை. பாம்பைந்து சுற்றிய பதமான காயம். பாம்பைந்து 5 பூதங்கிற மாதிரி இந்த பாம்பைந்து சுற்றிய பதமான காயம், காம்பனைந்த பின்னே போடும் மாயம், தேம்பி எழுத கண்கள் மூடும் காலம், சும்பி அணையா வாழ்வை சூழும் ஊழை அப்படின்னு. தேம்பி அழுத கண்கள் மூடும் காலம், சூம்பி அணையா வாழ்வை சூழும் ஊழை. அடுத்த கவிதை. புணர்வால் பூத்த மலர். ரொம்ப முக்கியம். நான் எப்படி போறேன்னு சொல்றேன். புணர்வால் பூத்த மலர், புழு ஊறும் ஊத்தை மலர். கல்யாணம் கட்டிட்டு இப்படிலாம் கவிதை எழுதக்கூடாது. கார்த்திகை சித்தர். புணர்வால் பூத்த மலர், புழு ஊறும் ஊத்தை மலர், உணர்வில் ஈரம் போயின் வாடிய செத்தை மலர். உணர்வு போச்சுன்னா செத்து போச்சு, அவ்வளவுதான் முடியும். செத்த மலர். புணர்வில் கபவாதமும் பித்தமும் நீங்கில், உணர்வில் ஒன்றும் இல்லையே இல்லை. இப்படின்னு வந்து நம்முடைய வாழ்வை பத்தி அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த வார்த்தைகள் மிக முக்கியமா இருக்கு. அந்த கலிவிருத்தப்பா மிக முக்கியமா இருக்கு.
இதுக்கு ரொம்ப இந்த இன்னொரு கவிதை மாதிரி எழுதுறது இது ரொம்ப சுலபம் இல்லை, இது ரொம்ப கடினமானது. இப்போ யாரா இலக்கணம் நல்லா தெரிஞ்சவன் கரிகாலன் மாதிரி இருக்கவன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்ற விருப்பம். கலிவிருத்தப்பாவில் இப்போ நம்ம தெரியாதான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கோம். யாரா ஒரு ஆள் இங்கே இருக்க வாதியார் யாராவது தெரிஞ்சால் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் இன்னும் நல்லது. அது அவருக்கு நம்ம வந்து ஊர் விளைவிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் ஒரு மேம்பட வேண்டும், இன்னும் நல்லா செழுமையாக எழுத வேண்டும் அப்படின்றது. இந்த அளவில் வந்து நான் தெருக்களம் இந்த உடல் இறந்த பிறகு என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி மொத்தம் 55 கவிதைகள் எழுதியிருக்காரு. அந்த கவிதைகளை நான் ஒரு 5 தான் படித்து காட்டினேன். 5 கவிதைகளில் எல்லா கவிதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். தொடர்ந்து பலர் பேசணும், நான் தொடர்ந்து பேசி உங்களை சாவடிக்க விரும்பலை. இதோடு என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். திருப்பியும் கடைசியாக 2 வரிகளே உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். எவ்வளோ மணி நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணி வந்திருக்கீங்க, நாங்கள் சொல்கிற கழுத்தறுப்புலாம் தாங்கிட்டு குந்திருக்கிறீங்க. போதுமான கை கால் நீட்டுறது கூட இங்கே இடம் இல்லை. எவ்வளோ சங்கத்தோடு போகிறீங்க. போகும்போது ஒரே ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு வாக்கியத்தை புதிதாக நீங்கள் கற்றுக்கொண்டு சென்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உங்களுடைய இவ்வளோ சிரமங்களுக்கு என்று சொல்லி, தொட்டதும் பட்டென உடையும் குமிழ், கை பட்டதும் கலங்கு நீர் பட்ட குளம், உயிர் விட்டதும் சிலிடும் ஊன் உடல், மனம் கெட்டது மாயை மாயை மகாமாயை. வாழ்த்துக்கள், நன்றி. கார்த்திகை சந்திரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.